பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. காசாவில் உள்ள கடைசி பிரதேசமான ரஃபாவின் தெற்கு எல்லையில் உள்ள பிலதெல்பி கொரிடோர் என்கின்ற பகுதியை இஸ்ரேலிய படைகள் தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டதான அறிவிப்பு வெளியான அதே நேரத்தில் காசா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை இன்னும் 7 மாதங்களுக்கு தொடரும் என்கின்றதான அறிவிப்பும் கூடவே வெளியாகி இருக்கின்றது. பிலதெல்பி கொரிடோர் என்பது காசாவையும் எகிப்தையும் பிரிக்கும் எல்லையில் உள்ள 14 கிலோமீட்டர் நீளமான ஒரு பஃபர் ஜோன். சர்ச்சைக்குரிய இந்த பகுதிக்குள் யுத்த தாங்கிகள் சகிதமாக திடீரென்று உள்நுழைந்த இஸ்ரேலிய படையினர் காசாவையும் இஸ்ரேலையும் பிரிக்கின்ற அந்த சூரிய பிரதேசத்தை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள். பிலதெல்பி கொரிடோரை கைப்பற்றிய செய்தியை இஸ்ரேலிய படைகள் வெளியிட்ட நேரத்திலேயே அந்த பகுதிகளில் ஹமாஸ் பாவித்ததான சில மோட்டார்களை ஏவுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தள நிலைகளையும் எகிப்தில் இருந்து ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை காசாவுக்குள் கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற சில நிலக்கீழ் சுரங்கங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். உண்மையிலேயே பிலதெல்பி கொரிடோரை இஸ்ரேலிய படைகள் அதிரடியாக கைப்பற்றியதை கேந்திர ரீதியாக ஒரு முக்கியமான படை நகர்வு என்றே கூறுகின்றார்கள் போரியல் நோக்கர்கள். காசா மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட கடந்த 7 மாதங்களாக முன்னேறி வந்த இஸ்ரேலிய படைகள் ரஃபா பகுதியின் 2 முனைகளில் தான் இதுவரை நிலை கொண்டிருந்தார்கள். ரஃபாவின் வடக்கு பகுதியான கான்யூனிஸ் பிராந்தியத்திலும் ரஃபாவின் கிழக்கு பகுதியான கரீம் ஷலோம் பகுதியிலுமே இஸ்ரேலிய படைகள் இதுவரை நிலை கொண்டிருந்தார்கள். ரஃபாவுக்கு தெற்காக இருந்த பிலதெல்பி கொரிடோரை இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது கைப்பற்றிவிட்டுள்ளதால் ரஃபா பிராந்தியம் விரைவில் இஸ்ரேலிய படைகளின் முழுமையான முற்றுகைக்குள் கொண்டு வரப்படுவதற்கான சாத்தியத்திற்குள் நின்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை ரஃபா பகுதிக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைய முற்படுகின்ற போது அங்கு ஏற்கனவே பலமான முறையில் நிலை கொண்டுள்ள ஹமாஸுடன் கடுமையான சண்டைகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஹமாஸின் ஏராளமான படையணிகள், ஹமாஸ் அமைப்பின் தலைமை ரஃபாவிலேயே நிலை கொண்டிருப்பதாக கூறப்பட்டு வருவதால் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ரஃபாவில் இடம்பெறலாம் என்று நம்பப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படைகள் சில நவீன யுத்த தளபாடங்களை முதன்முறையாக பயன்படுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. காசா போர் சூழலுக்கு ஏற்றாற்போன்று பல்வேறு நவீன போராயுதங்கள் தயாரிக்கப்பட்டு ரஃபா போர்க்களத்தில் அவை பரீட்சிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. M113 APC கவச வாகனங்களை ஆளில்லாமல் தொலைவில் இருந்து இயக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு உட்படுத்தி அவற்றை முதலில் நடவடிக்கைக்கு இஸ்ரேலிய படைகள் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. ஆளில்லாமல் பயணம் செய்து ஆளில்லாமலேயே எதிரி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு பகுதியில் நிலை கொண்டுள்ள அல்லது ஒரு பகுதியில் முற்றுகைக்குள்ளாகக்கூடிய படையினருக்கு பாதுகாப்பான வழங்கல்களை செய்வதற்கும் இந்த வகை ரிமோட் கண்ட்ரோல் ஆர்மட் பர்சனல் கேரியர்ஸ் பயன்படுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. அதேபோன்று ஹெர்மஸ் 900 ட்ரோன்ஸ் என்கின்ற நவீன 5ஆம் தலைமுறை ட்ரோன்களை கொண்டு ஒரு புதிய ஸ்குவாட்ரன் இஸ்ரேலிய ராணுவத்தில் உருவாக்கப்பட்டு ரஃபா நடவடிக்கைகளின் போது முதன்முறையாக களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதுவரை இல்லாதவாறு விதமான ஏராளமான ட்ரோன் ஸ்குவாட்ரன்கள் ரஃபா போரில் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரோன்களை கொண்ட பல அடுக்கு செயற்திட்டங்கள் ரஃபாவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
மிக முக்கியமாக ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை என்று அழைக்கப்படுகின்ற நகர போர் நடவடிக்கைகளுக்கு பாவிக்கப்படக்கூடிய நவீன போர்க்கருவியான மவோஸ் என்கின்ற பறந்து எதிரி இலக்குகளை தேடிச் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய நவீன போராயுதங்களையும் இம்முறை இஸ்ரேலிய படைகள் பாவித்து வருகின்றார்கள். நகரின் கட்டிடங்களுக்குள்ளேயோ அல்லது கட்டிடங்களுக்கு பின்னால் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு மறைவிடத்தோ எதிரிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு பின்னால் பறந்து சென்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நவீன கண்டுபிடிப்புத்தான் இந்த ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை என்கின்ற ஆயுதம். இந்த வகை ஆயுதங்களை பெருமளவில் ரஃபாவில் இஸ்ரேலிய படைகள் பாவிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. SAR-6 கவர்ட்ஸ் என்கின்ற நவீன தாக்குதல் கப்பல்களையும் ரஃபா மீதான முற்றுகைக்கு இஸ்ரேலிய கடற்படையினர் முதன்முறையாக இம்முறை களமிறக்கியுள்ளார்கள். நவீன ரேடர்கள் பொருத்தப்பட்ட இந்த வகை தாக்குதல் கலன்களில் இருந்து தரையில் இருக்கும் எதிரிகளின் இலக்கின் மீது துல்லியமாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முடியும் என்று கூறப்படுகின்றது. இந்த வகை கப்பல்கள் 4 ரஃபா முற்றுகைக்காக இஸ்ரேல் களமிறக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. எதிரிகளின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் வகையில் சீடோம் என்கின்ற புதிய வகை வான் பாதுகாப்பு பொறிமுறையை முதலாக ரஃபா படை நடவடிக்கையின் போது களமிறக்கியிருக்கின்றது இஸ்ரேலிய படை. அயன் டோம் என்ற பிரபல்யமான இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பொறிமுறைக்கு நிகராக கடல் வழியான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த சீடோம் பொறிமுறை களமிறக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இஸ்ரேலிய படைகள் வழமையாக பயன்படுத்தி வருகின்ற நவீன நெகேவ் துப்பாக்கிகளின் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்புகளை முதன்முறையாக இம்முறை ரஃபா யுத்தத்தின் போது பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. ஒருவேளை ட்ரோன்கள் மூலமான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் அவற்றினை சமாளிக்கும் ஏற்பாடுகளுடனும் ஆரம் குறைந்ததாகவும் இந்த மேம்படுத்தப்பட்ட நெகேவ் மெஷின்கன்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்தோடு வெளியே உலகிற்கு கூற முடியாத பல நவீன போராயுதங்களும் போர்க்கருவிகளும் ரஃபா களமுனைகளில் முதன்முறையாக பரிசித்து பார்க்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக ரஃபா யுத்தக்களம் என்பது பயங்கரமான பல காட்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய களமாக இருக்கப் போகின்றது என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகின்றது. காசா யுத்தம் என்பது இன்னும் 7 மாதங்கள் வரை நீடிக்கும் என்று இஸ்ரேலிய படைத்துறை தலைமை கூறி வருவதும் இதனைத்தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அங்கு இடம்பெற இருக்கின்ற யுத்தத்தின் பயங்கரங்கள் கண்முன்னே தோன்றி மறைகின்ற அதேவேளை அங்கு வாழ்கின்ற பலஸ்தீன சிறுவர்களினதும் குழந்தைகளினதும் அழுகை குரல்கள்தான் காதுகளுக்குள் மாத்திரமல்ல இதயங்களுக்குள்ளும் என்னவென்னவெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar.